ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோவாவில் விநாயகர் சதுர்த்தி எப்படி போச்சு அப்படின்னு தாங்க நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. நம்ம ஊரில் வந்து ஒரு 5 days 3 days 7 days அந்த மாதிரி இருக்கும். எங்களோட கமிட்டியில் வந்து 11 days இருக்குங்க. ஸோ அதனால் வந்து 11 days ஃபுல்லாக வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தாங்க வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ தான் சாட்டர்டே தான் முடிஞ்சிச்சுங்க. ஸோ அதனால் வந்து நேற்று ஃபுல்லாக வீட்லேயே வேலை சரியாக இருந்துச்சா. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி தாங்க நான் எடிட் பண்ணுறேன். உங்களுக்கு நாளைக்கு தாங்க இந்த வீடியோ வரும். ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 5 days வந்து ஆர்த்தி பண்ணுறது மட்டும்தாங்க இருக்கும். அதுக்கு அடுத்து இருக்கிற 5 days வந்து ஈவினிங் டைமில் வந்து ஆர்த்தி முடிஞ்சதுமே ட்ராயிங் காம்படிஷன் இருக்கும், மெஹந்தி இருக்கும், அதுக்கப்புறம் டான்ஸ் இருக்கும், ஃபேன்சி ட்ரெஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ட்ராமா இருக்கும். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குங்க. அது வந்து லாஸ்ட்டு 5 days தாங்க இது எல்லாமே நடக்கும். ஸோ ஒரு டே வந்து ஒன்று இதுவாக இருந்துச்சு. நான் ஏதோ கொஞ்சம் எடுத்திருக்கேங்க. ஃபுல்லாக எடுத்தால் வந்து காப்பிரைட் வந்துடும். ஸோ அதனால் வந்து நான் கட் பண்ணி தாங்க எடுத்திருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் இங்கே எப்படி செலிப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். விநாயகர் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாள் வந்து சத்யநாராயண பூஜை இருக்குங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரைடே வந்து சத்யநாராயண பூஜை இருந்துச்சுங்க. காலையிலே வந்து சத்யநாராயண பூஜை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் விநாயகருக்கு வந்து ஆர்த்திங்க. டெய்லி வந்து மதியம் 2 o'clock வந்து ஆர்த்தி இருக்குங்க. இது எல்லாமே முடிஞ்சு லன்ச் இருக்குங்க. எல்லாருக்குமே பிரசாதம் இருக்குங்க. அன்றைக்கி நைட்டு வந்து கமிட்டி மெம்பர்ஸில் அவங்க வந்து ஒரு ட்ராமா பண்ணாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. கொஞ்சம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நீங்களும் பாருங்கள், அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு புரியலன்னா கூட பரவாயில்லைங்க. அந்த ரியாக்ஷன் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. அவ்வளோ ஒரு எக்ஸைட்டடாக இருந்துச்சு. இது முடிக்கிறதுக்குள்ளே நைட்டு 12 மணி ஆயிடுச்சுங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க ஃபுல்லாகவே. पहिल्या दिसाच्यान पुजपाची तयारी जाली.
पिऊन धावले ते तो आणि बिल्डर म्हणता बिल्डर शेपडी अशी भितर घाला समजता आपल्या राजा उन्हे ते सांगा तिथे तो आमचा पावर भूतांचा तुम्ही कोण गेले ने या ऐका बुरग्यानो तिथे तो आमचा भूताचा पावर आता एक काम करूया अभी एक मेरे ग्रुपच करूया पावर हाऊस बोल करू अरे कोणे तरी कानार उलो मारलो आई सांगताली दोनदा उलो मारल्यार भूता उलो मारता म्हणून आणि तीनदा मोक्षा कर्मका लिंबूची कर्मका पावलं ओके कळ बरे हाव तांबडो भूत आजच्या वाड्यावर फेमस तुझं नाव तिथे भाऊजी सांगता लस दिसता बट हेच तोंडाला सांगता किती आली काय तोंड ना हे दोन तोंडासाठी काय उलयना तोंडाला सांगता हा सांग आमका हांगा आमचो पावर कमी जाला सध्या आमका अरे खोट्या भूता माझ्या खोट्या माझो खोटो भूत चल हण बसले भूत रे हे कोण हे सगळे ऍक्टर मध्ये बरे भूतनी मध्ये हा ओके तांत्रिक बाबा दिसला की हे सगळे ऍक्टर म्हणून இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. உங்களுக்கு என்ன ஒரு லாங்குவேஜ் தான் இது வந்து கொங்கணி, ஸோ அதனால் உங்களுக்கு புரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு அளவுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து பூஜை இருந்துச்சுங்க, ஆர்த்தி. இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விநாயகரை எடுத்துகிட்டு வந்து முன்னாடி வச்சுட்டு எல்லாருமே வந்து பொறி போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அந்த தேரில் வச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த சின்ன சின்ன ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இங்கே இது எப்போவுமே எடுக்கும்போது இருக்கும் அந்த மாதிரி தாங்க இருக்குது. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
ஆர்த்தி முடிஞ்ச உடனே வந்து ஏலம் இருக்குங்க. விநாயகருக்கு முன்னாடி வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரைஸ், அதுக்கப்புறம் வந்து தேங்காய், அதுக்கப்புறம் அந்த விநாயகர் கழுத்தில் இருக்கிற அந்த மாலைங்க அது எல்லாமே ஏலம் விடுவாங்க. ஸோ அதுதாங்க இப்போ நடந்துட்டு இருக்கு. ஒருத்தராக கேட்டுகிட்டே இருப்பாங்க. ரொம்பவே ஜோக்காக கூட போச்சுங்க. ஒரு சிலர் வந்து 2 பேர் மாற்றி மாற்றி போட்டி போட்டுகிட்டே கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் வேறு ஒருத்தர் வந்து மாட்டிப்பாங்க. அந்த மாதிரி தான் இது. ஏலம் முடிஞ்ச உடனே இது வந்து ஒரு ரவுண்டாக வந்து லாஸ்ட்டாக விநாயகர் எடுக்கிறதுக்கு முன்னாடி இது எப்போவுமே இந்த ஒரு பாட்டு பாடிட்டு இந்த மாதிரி எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல, இந்த மாதிரி நடக்குங்க. விநாயகரை ஸ்டேஜ் மேலே இருந்து கீழே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எடுத்துகிட்டு வந்து கீழே திருப்பி வைப்பாங்க. இப்போ வந்து நம்ம லைனாக நின்றுட்டு பொறி போட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்துகிட்டு போய் தேரில் வச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து டான்ஸ்ன்னா அந்த மாதிரி இல்லை, இது ஒரு இங்கே இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் இப்படி தான் பண்ணுவாங்க. இது வந்து விநாயகரை தண்ணியில் விடுற வரைக்கும் இந்த மாதிரி அப்படியே போயிட்டே இருக்குங்க. शोभे सोहळा விநாயகரை தண்ணியில் விடுறதுக்கு முன்னாடி வந்து ஆர்த்தி இருக்குங்க. இது பூஜை முடிஞ்ச உடனே ஜேசிபியை வர வச்சு அதில் வந்து விநாயகருக்கு நல்லா 4 சைடு பெல்ட்டு போட்டு நல்லா தூக்குற மாதிரி இந்த மாதிரி பண்ணி அது எடுத்துகிட்டு போய் வந்து தண்ணியில் விடுவாங்கங்க. இங்கே மடகாமில் இருக்கிற எல்லா விநாயகரையும் இந்த பிளேஸில் தாங்க எடுத்துகிட்டு வந்து விடுவாங்க. ஏன்னா இந்த பிளேஸ் தாங்க விநாயகர் விடுறதுக்காகவே இந்த பிளேஸ் இருக்குங்க. எப்போவுமே வருஷம் இந்த லொக்கேஷன் இந்த பிளேஸில் தாங்க விநாயகர் எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் விடுவாங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக விநாயகர் சதுர்த்தி ரொம்பவே சூப்பராக போச்சுங்க. உங்களோட விநாயகர் சதுர்த்தி ஃபெஸ்டிவல் எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த விநாயகரை விட்ட உடனே அந்த தண்ணி எல்லாமே மேலே தெளிச்சுட்டு பிரசாதம் கொடுப்பாங்க. இது முடியறதுக்கே 4 மணி ஆயிடுச்சுங்க. நைட்டு 11 மணிக்கா 12 மணி ஆயிடுச்சு வெளியே எடுத்துகிட்டு வர்றதுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஆட்டம் பாட்டம் அப்படியே வந்ததுனால வந்து தண்ணியில் விடுறதுக்கு 4 மணி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.